கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்துதல் 12வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இரட்சிப்பு என்ன, அந்த ரட்சிப்புல என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வர்ற எண்ணங்கள் எதுங்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சிரும்? தெரிஞ்சிரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையோட கிரேக்க மொழியில அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளுக்கும் அது விடுதலை, ஒரு முழுமையான விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வுன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு விடுதலையும் இணைஞ்ச ஒரு வார்த்தை தான் என்னது? ரட்சிப்பு. இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும். அந்த ரட்சிப்புல நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? வல்லமை. தேவனுடைய வல்லமை நம்ம சார்புல செயல்படுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வல்லமை, இந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த கிரேக்க மொழிக்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அதிசயங்களை செய்கிற வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள்ல தேவனுடைய தயவை தானே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவருடைய வாழ்வை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவருடைய விடுதலையை பார்க்குறீங்க. உலக பிரகாரமா நமக்கு முடிவதுல கிடையாது. உலக பிரகாரமா எனக்கு அதுல யாரும் அதுல உதவி செய்ய முடியாது, மருந்துகளால என்னை குணப்படுத்த முடியாது, மருத்துவம் இதை எனக்கு தாங்கிக் கொள்ள பலன் தருமே தவிர இதுல எனக்கு முழுமையான விடுதலை தர முடியாதுன்னு சொல்லி நீங்க நின்று கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க சூழ்நிலைகள்ல எந்த மனிதர்களாலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமையில நீங்க நின்று கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில செயல்படுகிற வல்லமை உங்க சார்பில் செயல்படுகிறதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்புல நமக்கு இந்த பலன் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, மறுபடியும் அதை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:10. ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும். அவருடைய ராஜ்யத்தை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இல்லையே நான் இந்த உலகத்தை முடிச்சிட்டு தானே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கலாம். வாசிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 21வது வசனம். 20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. 21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதராக பூமியில இருக்கும் போது பரிசேயர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்காங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்?
அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பதில பாருங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. என்ன அவர்தான் யாரு? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு அதிபதி யாரு? அவர்தான் ராஜா. அந்த ராஜாவே இப்ப எங்கதான் நின்னுகிட்டு இருக்கிறாரு? அவர்கள் முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு நடுவுல அங்க நிற்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ இப்பொழுது அவர் எங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்க இரட்சகரா ஏற்றுக்கொண்டீங்களோ உங்களுடைய பழைய ஆவி மறைந்து நீங்க புதிய ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அந்த புதிய ஆவியில அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அவர் உங்களுக்குள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ராஜாவே எங்கதான் இருக்கிறாரு? நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப ராஜ்யம் எங்க இருக்குது? அதுவும் நமக்குள்ளதான் இருக்குது. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு உரியவைகளும் அப்ப எங்க இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்துல நோய் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துல வறுமை கிடையாது, பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, கொடுமை கிடையாது, சாத்தான் கிடையாது. அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யமே நமக்குள்ள இருந்ததுன்னா அந்த வாழ்வும் எங்கதான் இருக்குது? நமக்குள்ளதான் இருக்குது. ரட்சிப்புல இவ்வளோ பெரிய பலன் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. மறுபடி வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. அப்புறம் ரட்சிப்புல அடுத்து நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? கிறிஸ்துவின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் அதிகாரம் என்ன? அவர் பூமியில இருக்கும்போது என்னவெல்லாம் செய்தார்? ஒரு நோயை பார்த்த உடனே இந்த நோய் இப்படிதான் இருக்கும், இதை நீ அனுசரிச்சு போ, இதை தாங்கிக்கோ, இதை நீ சுமந்துக்கோ, இதுல நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படி சொன்னாரா? பார்வையை பெற்றுக்கொள்னு சொன்னாரா? நடக்க முடியாதவரை பார்த்து என்ன சொன்னாரு? எழுந்து நட. மரித்தவனை பார்த்து என்ன சொன்னாரு? எழுந்து வா. குறைவுகளை பார்த்து என்ன சொன்னாரு? இது இப்படிதான் இருக்கும், இவ்வளவு குறைவா இருக்குதா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரா? அந்த குறைவுகளை பெருக்கி கொடுத்தாரா? குறைவுகளை பெருகச் செய்தார். கடல்ல படகுல போகும்போது புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. அங்க புயலால அந்த படகு என்ன செய்யுது? அமிழத்தக்க வகையில அது கடல்ல ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு? இறையாதே, அமைதலாயிரு. இந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க நினைக்கிற மாதிரி ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையில இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷன் தான் என்னது? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. அதனாலதான் அங்க 2 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக வருகிற எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நம்ம சிந்தனையில வரும்போது அதை நிர்மூலமாக்குகிறதுக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா? போர் ஆயுதங்கள். ரட்சிப்புல என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்? பாவ விடுதலை. நம்ம சிந்தனையில என்ன வருமா இல்லையா? நீ பாவி, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ குற்றம் செஞ்சிருக்கிற, நீ தவறு செஞ்சிருக்கிற, உனக்கு தேவனிடத்துல செல்றதுக்கு தகுதி இல்ல, தேவன் உன் மேல கோபமா இருக்கிறார் அப்படின்னு என்ன வருமா? வராதா? வரும். ஆனா நம்முடைய பாவங்களை குறித்து சத்தியம் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதா? உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற
பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. கிருபாதார பலி அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்கான பலியை அங்கு அவர் செலுத்தி இருக்கிறார். நமக்கு பதில் அவர் அங்கு பலியானார். அந்த பாவத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டாரா? ஏற்றுக்கொண்டார். அதனால நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த பாவ விடுதலை என்ன செஞ்சிருக்கிறோம்? நாம பெற்றிருக்கிறோம். நம்முடைய செயல்களின் அடிப்படையில இல்ல, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த அடிப்படையில நமக்கு இது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. எபிரேயர் 8:12. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று யார் சொல்றாரா? கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சத்தியம் தெரியல அப்படின்னா உங்க சிந்தனையில நீ பாவி அப்படின்னு சொல்லி வருகிற எண்ணங்களை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? ஏற்றுக்கொள்ளுவீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்ம குறிச்சிங்க என்ன சொல்லுது? உன் பாவங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? கழுவி விட்டேன். உனக்கான பலியை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? ஏற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து அங்கு நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க? சுமந்து கொண்டார். நமக்கான பலியாக அங்கு அவர் மாறி இருக்கிறார். அதனால் தேவன் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் என்ன செய்யறதில்லை? எண்ணுகிறதில்லை. நம்முடைய பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா தான் அந்த எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது? நீ பாவி, உனக்கு என்ன இல்ல? தகுதி இல்ல. தேவன் உன் மேல எப்படி இருக்கிறாரு? கோபமா இருக்கிறாரு. ஆனா இங்க எபிரேயர் 8:12 என்ன சொல்லப்படுது? உன்னோட அக்கிரமங்களையும் உன்னுடைய பாவங்களையும் நான் என்ன செய்ய மாட்டேன்? நினைக்க மாட்டேன். ஏன்னா அதை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுட்டாருங்க? கழுவி விட்டார். இயேசு கிறிஸ்து அதை சுமந்து முடித்து விட்டார். அவர் பாவத்தை கழுவ மட்டும் செய்யல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்கிறார். நமக்குள்ள உள்ள பாவ இயல்பை அவர் எடுத்து விட்டு அங்கு தேவ இயல்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு பாவத்துக்கான அந்த தண்டனையிலிருந்து விடுதலை மட்டும் இல்ல, பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய இயல்பும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் உங்களால பாவ தண்டனையிலிருந்து வெளியில வர முடியும். அந்த பாவம் செய்யாமல் அவர் கிருபையை பிடித்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்வும் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அதுக்கு பேரு தான் கிருபை. இது என் செயல்களின் அடிப்படையில் என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. அப்போ தேவனை அறிகிற அறிவை நீங்க தெரிந்து கொள்ளல அப்படின்னா நீங்க பாவி அப்படின்னு சொல்லி வர்ற எண்ணத்தை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? ஏற்றுக்கொள்ளுவீங்க. தேவன் உன் மேல கோபமாய் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க என்ன செஞ்சுக்குவீங்க? ஏற்றுக்கொள்ளுவீங்க. தேவன் உன் மேல கோபமா இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களை நேசிக்கிறார், உங்களை அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத உங்களால எப்படி நம்ப முடியும்? அந்த குற்ற மனப்பான்மையானது உங்களால அவரை என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அதனாலதான் சாத்தான் இந்த எண்ணங்களை நமக்கு என்ன செய்யறான்? கொடுக்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.